ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது 2025 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் க்ரைம் த்ரில்லர் சீரீஸாக தமிழ் டப்பிங்லேயே இப்போ ரீசெண்டாக வெளியாக இருக்கிற டெல்லி க்ரைம் சீசன் 3. இந்த கதையை பொறுத்தளவுக்கு இந்த கதையில் பொதுவாகவே இந்த டெல்லி க்ரைம் எந்த சீசன் எடுத்தாலும் இதில் ஃபீமேல் லீட்ஸ் 2 பேர் இருப்பாங்க, அப்படி தான் நீங்கள் சொல்லணும். இதுலேயும் அந்த 2 லீட்ஸ் இருக்காங்க. ஒருத்தருடைய பேர் வத்திகா. இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிஐஜியாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு லேடி, ரொம்ப சின்சியரான ஒரு லேடி. இந்த சின்சியாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னாலே அடுத்து என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரியும் இல்லையா. இந்த அம்மாவை பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் வேறு ஸ்டேட்டுக்கே தூக்கி அடிச்சிட்டாங்க அங்கே. இப்போ இவங்களுக்கு ஒரு தருணத்தில் ஒரு விஷயம் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஏழப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய டீனேஜ் பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, இவங்களை அந்த குடும்பத்துடைய வறுமையை காரணமாக காட்டி அப்படி இப்படி நீ எதையாவது உனக்கு நல்ல வேலை வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஆசை வார்த்தை காமிச்சு ஒரு கேங்கு, ஒரு கிரைம் சிண்டிகேட் கும்பல் அப்படி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு குரூப்பு இந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் கடைசியாக மயக்க மருந்து கொடுத்து இவங்க எல்லாத்தையும் ஒரு கண்டெய்னரில் ஏற்றி விட்டு வேறு நாட்டுக்கே கடத்தி இவங்களை அங்கே விலைக்கு விற்று தவறான வேலைகளுக்கெல்லாம் பயன்படுத்துகிறதாக ஒரு விஷயத்தை இந்த லீடு, இந்த கதாநாயகி இப்படி கூட வச்சுக்கலாம், இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்காக அங்கே இருந்து டெல்லிக்கு வர்றாங்க இந்த கேஸை கையில் எடுத்துகிட்டு. இப்படி இவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த 2வது கதாநாயகி இல்லை 2வது லீடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் நித்தி. இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏசிபியாக இருக்கக்கூடிய ஒரு லேடி. இவங்களும் ரொம்ப சின்சியரான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். இவங்க ஒரு கேஸ் எடுக்கிறாங்க. அந்த கேஸ் என்ன அப்படின்னா, எய்ம்ஸ் ட்ராமா சென்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ஹாஸ்பிட்டலு. அந்த இடத்துல ஒரு 14 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு கையில் ஒரு 2 வயசு மதிக்கத்தக்க ஒரு சின்ன குழந்தைய தூக்கி கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சரில் வச்சுட்டு அந்த பொண்ணு ஓடி போயிடுது. அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ்லாம் திடீர்னு நின்னுங்க, இவ்வளோ நேரம் இல்லை, திடீர்னு அந்த ஸ்ட்ரெச்சரில் ஒரு குழந்தை ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தை ரொம்ப கொடூரமாக அடி வாங்கியிருக்குது. அந்த ஜாவெல்லாம் அந்த குழந்தைக்கு மூவ் ஆகிருக்கு, தலையில் ஹெவியான காயம் இருக்குது. அந்த பொண்ணுடைய, அதாவது அந்த குழந்தையுடைய கன்னத்திலே யாரோ ஹெவியாக கடிச்சு வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயத்தை கடந்து 2 வயசில் இந்த பச்சை குழந்தை இவ்வளோ பாடுபட்டுருக்கு அப்படிங்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட்டை ஒரு பக்கம் பார்க்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்கள் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த கால் நேர நம்ம 2வது கதாநாயகிக்கு தான் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அவங்களுக்கு தான் வருது. அவங்க இந்த கேஸ் எடுக்கிறாங்க. இப்போ இந்த 2 கேஸையும் 2 ஹீரோயின்ஸையும் ஆளுக்கு ஒரு பக்கம் எடுக்க ஒரு கட்டத்தில் இந்த 2 கேஸும் ஒரு மையப்புள்ளியில் இணையும் பொழுது இதுக்கப்புறம் இதில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த சீசனுடைய மொத்த கதையை. இந்த சீசனை இதுக்கு முன்னாடி சீசன் 2 இயக்குன தனுஷ் சோப்ரா தான் இந்த சீசனையும் இயக்கியிருக்காப்புல. பொதுவாகவே இந்த டெல்லி கிரைமை பொறுத்தளவுக்கு உண்மை சம்பவங்கள் ஏற்கனவே நடந்து அரங்கேறின கிரைம்ஸ், நார்த் இந்தியாவை உழுக்கின ஏதோ ஒரு கிரைமு, அதைத்தான் அவங்க அப்படியே அதை தழுவி தான் கதையாக கன்வெர்ட் பண்ணுவாங்க இந்த ஒரு சீசன்லையுமே. அப்படி இந்த சீசனில் 2012 பேபி ஃபாலோ கேஸ் அப்படின்னு சொல்லி மொத்த டெல்லியும் அதிர வச்ச ஒரு வழக்கு ஒன்று இருக்குது. அது ரொம்ப பாவம் கொடுமையான ஒரு கேஸ்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை பல பேர் ஜஸ்ட் அப்படி இப்படின்னு நியூஸ்லையும் பேப்பர்லையும் பார்த்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உள்ள என்னதான் நடந்தது, இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது, இவ்வளோ பெரிய கிரைம் சிண்டிகேட் ஒன்று இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் அந்த டைமில் யாருக்கும் பெருசாக தெரியாது. அந்த கேஸில் உண்மையாக அந்த கேஸ் எப்படி கிராக் பண்ணாங்க அப்படிங்கிறத தான் இவங்க கதையாக இந்த சீசனில் மாற்றிருக்காங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 4.25 மணி நேரம் ஓடக்கூடிய 6 எபிசோட்ஸ் சேர்ந்தது தான் இந்த சீசன் 3. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு சிட்டிங்கில் உட்காந்து பார்த்தாலே கஷ்டம். இதில் நீங்கள் அங்கங்கே பிச்சுக்கிட்டு 2 எபிசோடாக டைம் கிடைக்கும்போது பார்ப்போம் அப்படின்னா முன்னாடி என்ன அந்த சீசனில் முடிஞ்சது அப்படிங்கிறது, அந்த எபிசோடில் முடிஞ்சதுங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. உட்காந்த ஒரே சிட்டிங்கில் நீங்கள் பார்த்தா தான் ஓரளவுக்கு அது பார்க்குற அளவுக்கு இருக்கக்கூடிய சீசன் இது நல்லா ஞாபகத்தில் இருக்கட்டும். இதுலேயும் முக்கியமான கதாபாத்திரங்கள் டெல்லி கிரைம்லேயே அப்படி தான் வச்சுக்கோங்களேன், அதே கேரக்டர்ஸ் தான். இந்த லீட் கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே தான் வரும். அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய கேசஸ் மட்டும்தான் ஒரு சீசனுக்கும் மாறும். இதுலேயும் ஷிஃபாலி ஷாவாகட்டும், ரசிகா தூகல் ஆகட்டும், இந்த 2 பேர் முக்கியமான கதாபாத்திரங்கள், அந்த லீட் கேரக்டர்ஸு. அதே மாதிரி ராஜேஷ் தைலங் அவர் ஒரு கேரக்டர் ஒன்று வருவார். இந்த சீசனில் ஹுமா குரேஷி அவங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க அந்த கதாபாத்திரத்தை. இது போக சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் எல்லாரும் எடுத்துக்கிட்டது நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. எப்பையும் சொல்கிறது தான், பொதுவாகவே பாலிவுட் சீரீஸை பொறுத்தளவுக்கு அது நிறைய செலவழித்து தான் எடுப்பாங்க. அதில் பெருசாக மேக்கிங்காக அதிகமாக நம்ம குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது. ஏன்னா அவங்களுடைய வியூவர்ஸ் எக்கச்சக்கம், எத்தனை கோடி நமக்கே தெரியும், ஹிந்தி பேசி தெரிஞ்சவங்க எவ்வளோ பேருன்னு. அதனால் அவ்வளவு குரூப் இருக்குது, கன்ஃபார்மாக பார்ப்பாங்கங்கிறனால நம்மளை மாதிரிலாம் ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. செலவழிக்கிறதுக்கு சரமாரியாக செலவழித்து தான் எடுப்பாங்க. இவங்க சீரியலே அப்படி தான் எடுப்பாங்க. அதனால் அந்தளவுக்கு தேவையான விஷயங்கள் இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு செலவழித்து தான் அவங்க எடுத்திருக்காங்க. டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு ஓகே என்ன தேவையோ அது நீட்டாக உள்ள இருக்குது. இதில் என்னை பொறுத்தளவுக்கு
பொதுவாக ஹூடன் இட் அந்த மோடில் இல்லை கான்செப்டில் ஒரு சில கதைக்களங்கள் வரும் இதில். அதாவது ஒரு கிரைம் அரங்கேறினோம், இதை அந்த லீடாக இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஆஃபீஸரோ இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸரோ இது யார் இந்த குற்றவாளி, எப்படி இந்த கிரைமை பண்ணா, எப்படி ஆர்கஸ்ட்ரேட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி அந்த கிரைமை அரங்கேற்றின அந்த ஆளே தெரியாமல் சுற்றி கடைசியாக கிளைமேக்ஸில் போய் அப்ரோச் பண்ணி தான் பிடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில சீசன்ஸும் இருக்குது. ஆனால் இந்த சீசனை பொறுத்தளவுக்கு அப்படியெல்லாம் இவங்க சுத்தம் இல்லை. முதல்ல நான் சொன்ன மாதிரி 2 லீட் கேரக்டர்ஸு 2 பேரும் ஆளுக்கு ஒரு கேஸை கையில் எடுக்கிறாங்க இல்லையா. இந்த கேஸ் இந்த பக்கம் இங்கே இருந்ததுன்னா இதை ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறது யார் அப்படிங்கிறத முதல் எபிசோட்லேயே நமக்கு தெளிவாக காமிச்சிடுறாங்க. இந்த பொண்ணுங்களெல்லாம் யார் கடத்தி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அந்த கிரைம் சிண்டிகேட்டுடைய ஹெட் யார் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக முதல்லே காமிச்சிடுறாங்க. அதனால் யாராக இருக்கும் அப்படின்னு நம்ம தேடுற அளவுக்குலாம் ஒரு சமாச்சாரங்களும் உள்ள கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கேட் அண்ட் மவுஸ் கேமாகத்தான் இதனுடைய ஸ்க்ரீன் பிளே அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் எனக்கு எங்க ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குங்க, எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இல்லை, பார்த்து பழகின சம்பவங்களாகவே இருக்குது. இதைத்தான் 40 வருஷமும் நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் படங்கள்லேயே கூட இப்படி தான் ஸ்க்ரீன் பிளே இருக்குது, எதுவுமே புதுசாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. அதே மாதிரி ஒரு 6 எபிசோடு ஓடக்கூடிய ஒரு சீரீஸில், பொதுவாக இந்த வெப் சீரிஸ் டிவி சீரிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு ஒரு எபிசோடு முடியும் போது சும்மா வேறு லெவலில் கூஸ் பம்போம், ஐயோ இப்படி வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வச்சா தான் அடுத்து ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பரபரப்பு அடுத்த எபிசோடில் நம்மளே போய் பார்ப்போம். ஆனால் அதுவே முதல்ல இந்த சீசனில் மிஸ்ஸிங்கு. ஒரு எபிசோடு முடியும் போது ஐயோ வாய்ப்பே கிடையாதுங்க அப்படின்லாம் கிடையாது. ஏதோ போகிற வழியில் பாதியில் அத்து விட்டு போன மாதிரி தான் இவங்க முடிச்சு வச்சுருக்காங்களே தவிர 4வது எபிசோடில் மட்டும்தான் அந்த ஒரு ஹை மொமெண்ட்டுக்கே இவங்க அரைவ் ஆகிருக்காங்க. பரவாயில்லைங்க, செம்மையாக விட்டாங்க பாருங்க கடைசியாக க்ளோஸ் பண்ணும்போது எபிசோட அப்படிங்கிற அந்த மொமெண்ட்டே 4வது எபிசோடில் மட்டும்தான் இருக்குது. மீதி எல்லாம் சும்மா உப்புக்கு சப்பானி மாதிரி தான் முடிச்சு வச்சுருக்காங்க எல்லா எபிசோடையும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா 6 எபிசோடு இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, 5 எபிசோட்லேயே அது முடிச்சிருக்கணும் அதிகபட்சம். 5வது எபிசோட்லேயே என்ன கிளைமேக்ஸ் இவங்க அரைவ் ஆகணுமோ அதுக்கெல்லாம் வந்துட்டாங்க. எப்பயுமே தமிழ் சினிமாவில் எழுதப்படாத ஒரு நீதி இருக்கு இல்லையா, அதாவது ஹீரோவே தனியாக போய் எல்லாத்தையும் அடித்து வில்லன் கேங்கெல்லாம் உருட்டி எல்லாத்தையும் பண்ணி கடைசியாக தன்னுடைய ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு குகையை விட்டு வெளியே வருவார். அந்நேரம் தான் சைரனை போட்டு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அங்கேருந்து வந்து இன்ஸ்பெக்டர் இறங்குவார், எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. அது வந்து காலங்காலமாக 70 வருஷமாக அப்படியே வச்சு பழகிட்டோம் நம்ம. அந்த மாதிரியே இவங்களும் 5 எபிசோடில் முடிஞ்சிருச்சு எல்லாமே, அவ்வளோதான், ஆளும் பார்த்தாச்சு, 2 பேரும் மீட்டும் பண்ணியாச்சு, பிடிச்சி தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்னா சம்பிரதாயத்துக்குன்னே 6வது ஒரு எபிசோட வலுக்கட்டாயமாக இவங்களே வாலண்டியராக வண்டியில் ஏறி இழுத்து வச்சுருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் தேவையே கிடையாது. 5வது எபிசோட்லேயே கதை முடிஞ்சு போச்சு, அதுதான் உண்மை. இவங்களே கொஞ்சம் இழுத்து அப்படி இப்படி மேக்கப் பண்ணி இல்லைங்க 6வது எபிசோட் தான் கடைசியில் நாங்கள் பவர்ஃபுல்லாக ஒரு கிளைமேக்ஸை கொடுக்குறோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இழுத்து வச்சுருக்காங்க. பட் எதுவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை, பெருசாக சுவாரஸ்யமாகவும் இல்லை இந்த சீசனை பொறுத்தளவுக்கு. இப்படி தான் நான் சொல்லுவேன். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இது ஒரு A சர்டிஃபைடு சீரிஸ். இதில் ஒரு சில விஷயங்கள் உள்ளே இருக்குது. அது ஃபிசிக்கல் இன்டிமேசின்னு நம்ம சொல்ல முடியாது, பட் ப்ரொஃபானிட்டி விஷயஸ் எல்லாம் சரமாரியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நிறைய கொஞ்சம் ரத்த கலரியாக அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய இருக்குது. குழந்தைங்களே வந்து ஒரு சில விஷயங்கள் எப்படி வந்து அந்த குழந்தை இருக்குதுங்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் காட்டப்பட்டிருக்கு. அதனால் இது A சர்டிஃபைடு, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. பார்க்குறவங்க நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோட பார்ப்பீங்களா பார்க்க வேணாமாங்கிற அந்த காலை நீங்களே எடுத்துக்கோங்க. என்கிட்ட கேட்டால் இது A சர்டிஃபைடு தான், பட் முக்கியமாக அதையும் தாண்டி நாங்கள் அதெல்லாம் பார்ப்போம், அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நினைக்க, ஃபிசிக்கல் இன்டிமேசி இல்லை, நாங்களாம் பார்ப்போம் அப்படிங்கிற குரூப்பாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கூட தமிழ் டப்பிங்கில் வழக்கம் போல் ஹுமா குரேஷி தான் வாயை திறந்தாலே தமிழ் டப்பிங்கில் ஒரே வார்த்தை தான், அது மாட்டுக்கு சரமரியாக வெளியே வருது. அந்த அளவுக்கு எல்லாம் கெட்ட வார்த்தை புரியவங்கள் தான் அந்த அம்மா பேசினாலே. தமிழ் டப்பிங் அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் சரமரியாக உள்ள இருக்குது. மற்றபடி தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு ஓகே, என்ன தேவையோ அது நீட்டாகத்தான் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். பட் மொத்தமாக இதை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சுமாரான ஒரு சீசன் இது. இதுக்கு முன்னாடி இருக்க 2 சீசன்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த சீசன் பெருசாக ஒரு சீசனே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப பொழுதே போல என்ன பண்ணுறது சார் அப்படின்னா நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம் அப்படிங்கிற லெவலில் ஒரு சீசன் தான் இது. மற்றபடி பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் போய் பார்த்து ஏமாந்து போகாதீங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.